நம்ம நேந்திரம் சிப்ஸ் செய்ய போகிறோம். நேந்திரம் வாழைக்காயை இப்படி நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டோம். தேங்காய்ப்பூ, அது கூட சுக்கு, ஏலக்காய் போட்டு அரைக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த சீவலில் நம்ம நேந்திரம் வாழைக்காயை சீவி எடுக்க போகிறோம். பொரிச்சு போடுறதுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு தட்டு பிளேட்டு ரெடி பண்ணியிருக்கோம். சீவி போட்டுட்டோம். இப்போ நம்ம சீவி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் தண்ணி போட்டிருக்கோம். அதனால் மஞ்சள் கலராக இருக்குது. உப்பு மஞ்சத்தூள் கலந்துட்டாங்க, தெளிச்சிருக்கோம். கலகலன்னு சத்தம் எடுத்துக்கணும். இப்போ டப்பாவில் பொறிக்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நேந்திரம் சிப்ஸு இவ்வளோ பொரிச்சு எடுத்துருக்கோம். டப்பா ஒரு 3/4 டப்பா அளவுக்கு பொரிச்சு எடுத்துருக்கோம். வெளியில் வாங்காமல் நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிட்றது, அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.